பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த கனத்துக்குரிய இந்த பேராலயத்தில் நிற்கிற ஒரு பெரும் பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தபடினால் நான் தேவனுக்கு அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். என்னை மிகுந்த அன்போடு அழைத்து இந்த அருமையான ஆலயத்தில் தேவ பிரசன்னம் நிரம்பியிருக்கிற அந்த ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொடுத்த அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த அருமையான போதகர்களுக்கும் இந்த சபையில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் அதிக நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆண்டவர் நல்லவர்னு காலையில் சொல்கிறீங்க? அல்லேலூயா. இட்ஸ் எ கிரேட் ஜாய் டு see you all. உங்களை எல்லாம் பார்ப்பது எனக்கு பெரிய சந்தோஷம். புதுச்சேரியை நான் நினைக்கிற பொழுதெல்லாம் இயேசுடைக்கிறார் ஊழியத்தில் பாண்டிச்சேரி என்று சொல்லுகிற பொழுது எங்களுக்கு நினைவுக்கு வருகிற ஒரு பெயர் கனத்துக்குரிய அருமையான போதகரே வின்சென்ட் ஐயா அவர்கள் நினைவுக்கு வருவார்கள். ஏன்னா ஒவ்வொரு முறையும் இந்த பாண்டிச்சேரி ஊழியங்களை குறித்து நாங்கள் யோசிக்கிற பொழுது இந்த ஊழியத்திற்காய் அதிக நாட்கள் ஜெபித்திருக்கிறோம். அதிகமாய் சொல்லி ஜெபித்த ஒரு ஊழியம் இந்த அருமையான ஊழியம் என்பதை உங்களுக்கு முன்பாக வைக்க நான் விரும்புகிறேன். அருமையான தினகரன் குடும்பத்தினர் இங்கே அதிக முறை வந்து ஊழியம் செய்த ஒரு இடத்தில் நான் இருக்கிறேன். ஆகவே உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பது எனக்கு பெரிய சந்தோஷம். இந்த அருமையான நாளிலும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நல்ல நன்றி செலுத்து. இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். ஏன்னா உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் இன்றைக்கி இதை பெண்கள் தினமாக இன்றைக்கி கொண்டாடுகிறார். உலக பெண்கள் தினம். அதுக்கு ஒரு தீம் கொடுத்துருக்காங்க, கிவ் டு கெயின். அதுதான் இன்றைக்கி அவர்கள் வைத்திருக்கிறதான ஒரு தலைப்பாய் இருக்கிறது. ஆகவே அருமையான இந்த பெண்கள் தினத்தில் இந்த ஆலயத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்காக நாம் நல்ல கைகளை தட்டி ஒரு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். அவர்களுக்காக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வசனத்தை நான் அவர்களுக்கு கொடுக்கட்டும். ஆதியாகமம் 39:5, வீட்டிலும் வெளியிலும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் இருப்பதாக. குடும்பங்களிலும் ஊழியங்களிலும் கர்த்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதித்து உங்களை நீங்கள் விரும்புகிறபடி கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆகவே இந்த பெண்கள் தினத்தில் ஒரு நிமிடம் கண்களை மூடலாமா? எல்லா பெண்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். மகிழ்ச்சியோடு அல்லேலூயா. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அல்லேலூயா. அவர்கள் விலை முத்துக்களை பார்க்கலும் விலை உயர்ந்தது என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த சபையில் இருக்கிற அன்பு சகோதரிகள் எல்லாருக்கும் அங்கே ஜெபிக்கிறேன். உடைய கரத்தை எல்லாரும் மேலும் வையும் ஆண்டவரே, ஒவ்வொரு மேலும் வையும். யூ ஆர் காட் ஆஃப் த இண்டிவிஜுவல். லே ஹேண்ட்ஸ் அப்பான் எவ்ரி இண்டிவிஜுவல். ஒவ்வொரு மேலும் கரங்களை வையும். பிள்ளைகள் இருதயங்கள் இருக்கிற எல்லா விதமான போராட்டங்களை எடுத்து போடும். இவர்களெல்லாம் ஆசீர்வாதம் என்பதை, ஒரு ஊழியத்துக்கு ஆசீர்வாதம் என்பதை, வீட்டிற்கு ஆசீர்வாதம் என்பதை, தேசங்களுக்கு ஆசீர்வாதம் என்பதை ஆண்டவரை அறிந்து கொள்ள இந்த புதிய ஆண்டில் பிள்ளைகளை பயன்படுத்தும். இந்த பெண்கள் நாளில் ஆண்டவரை ஒவ்வொரு மேலும் உடைய கரங்களை வைத்து ஆசீர்வதி. இதுவரைக்கும் பிள்ளைகள் மூலம் நீ மகிமை அடைந்ததை விட இனிமேல் நீ மகிமை அடைய போகிற காரியம் பெரிதாக இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, தொடர்ந்து பிள்ளைகளோட கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நான் ஆண்டுடைய வார்த்தை போகிறதுக்கு முன்னாடி இந்த அருமையான ஊழியத்தை அருமையான தேவனுடைய மகிமைக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்ட அருமையான வின்சென்ட் ஐயா அவர்களோடு நான் பல தருணங்கள் நெருக்கமாக இருந்து அவரோடு உரையாடி இருக்கிறேன். அவர்களோடு பேசியிருக்கேன். எப்பொழுதும் சிரித்த முகமாய் அவளை பார்க்கிற பொழுதே ட்ரேட்மார்க் சிக்னேச்சர் ஸ்மைல் இல்லை, எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருக்கிற ஒரு அருமையான ஒரு தாசன். நல்ல ஆத்தும பாரம் அவரோடு பேசுகிற போது நான் உணர்ந்து கொண்டேன். நல்ல ஆத்தும பாரம் உள்ள ஒரு தேவ மனிதர், நல்ல ஜெபிக்கக்கூடிய ஒரு தேவ மனிதர் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். என் ஜெப அறையில் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது அவர் வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை எனக்கு ஆண்டவர் காண்பித்தார். அவர் செய்த ஜெபங்கள், அவர் கண்ணீரோடு நின்ற நாட்கள், அவர் பட்ட பிரயாசம். ஆண்டவர் சொன்னார், அவர் ஜெபித்த எல்லா ஜெபத்தின் பலனையும் இந்த ஊழியத்துக்கு கொடுப்பேன், பிரயாசப்படாத பலனையும் நான் இந்த ஊழியத்துக்கு கொடுப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி எல்லா ஆண்டவரை மகிமைப்படுத்து. இந்த ஊழியம் இன்னும் கனத்துக்குரிய, இன்னும் மேன்மைக்குரிய, இதுவரைக்கும் கால் பதிக்காத இடங்களில் இந்த ஊழியத்தை தேவன் கொண்டு போகிறபடினால்
தேவனுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்துவோம். ஆகவே அவரோடு சமீபத்தில் அவர் ஒரு 2 வருடம் இருக்கும் என்று நினைக்கிறேன், 2-3 ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கிறேன். இயேசுடைக்கிறார் புதுச்சேரி ஜெபகோபுரத்து அவர்களோடு நான் ஒரு ஆஃப் டே அவர்கள் எங்களோடு இருந்தார்கள். அவளோடு பேசி மகிழ்ந்த அந்த தருணங்களை நினைவு கூறுகிறேன். ஆகவே அந்த தேவ மனிதனுடைய இந்த மகிமையான ஆலயத்தில் நிற்பது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு பங்காக நான் எண்ணுகிறேன். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் காண்பித்த ஒரு வசனத்தை உங்களோடு நான் வைப்பதற்கு முன்பாக அருமையான ஊழியர் போதகர் சாமுவேல் அவர்களுக்காக நான் தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் எனக்கு 3 வசனங்களை நினைவுபடுத்தினார். ஐ பிரிங் த வேர்ட் as a prophetic word for you and your family and your ministry. அந்த எங்கே இருக்குது அந்த வசனம் அப்படின்னா 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது மற்றும் 9 வசனங்களை முதலாவது நான் கொடுக்கிறேன். இந்த வார்த்தை சேபா ராஜஸ்ரீ சாலமனை பார்த்து சொல்லுகிற பொழுது சொன்ன வார்த்தைகள். ஸ்கிரீனில் அந்த வசனங்களை நான் போட விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்பொழுதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரர்களும் பாக்கியவான்கள். சேபா ராஜஸ்திரியின் மூலமாய் சாலமோனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஐ டேக் திஸ் அஸ் அ ப்ராஃபட்டிக் வேர்ட். இந்த சபையில் இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் பாக்கியவான்களாய் கர்த்தர் வைப்பார். பாக்கியவான் அப்படின்னா ஒரு குறை இல்லாமல் ஒரு போராட்டம் இல்லாமல் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய் கர்த்தர் உங்களை வைக்க போகிறார். நல்ல கரம் தட்டி இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாக ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்பொழுதும் உமக்கு முன்பாக நின்று உடைய ஞானத்தை கேட்கிற உடைய ஊழியக்காரர்களும் பாக்கியவான்கள். அடுத்த வசனத்தை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். அடுத்த வசனம் பாருங்க. உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க உம்மேல் பிரியம் கொண்ட உம்முடைய தேவனாகி கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. இந்த வார்த்தையின்படியே உங்கள் மேல் பிரியமாயிருக்கிற தேவன் இன்னும் மகிமையான ஊழியத்தை, இதுவரைக்கும் பார்த்திராத மகிமின் எல்லைக்குள் இந்த ஊழியத்தை ஆண்டவர் கொண்டு போவாராக. கரம் தட்டி இந்த வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். 2வது ஒரு வார்த்தை நான் காமிக்கிறேன். ஆண்டவர் ஆபிரகாமினுடைய மறைவுக்கு பிற்பாடு ஆண்டவர் ஈசாக்கோடு பேசின ஒரு வார்த்தை. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்ற கர்த்தர் சொன்ன வார்த்தையும் இந்த ஊழியத்தின் மேல் வைக்கிறேன். கரம் தட்டி இந்த வார்த்தை கூட பெற்றுக்கொள்ளுங்க பார்ப்போம். அல்லேலூயா. உன் தகப்பனாகி ஆபிரகாம் நிமித்தம், நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவன், உன் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவன், பயப்படாத, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். 3வது ஒரு வார்த்தை சொல்லி நான் செய்திக்குள்ள கடந்து போகிறேன். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் தாவீது ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க தன்னுடைய வாலிபர்களை அழைத்து அவன் சொல்லி அனுப்பிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீர் வாழ்க, உம்முடைய ஜனம் வாழ்க, உமக்கு நீர் வாழ்க, உமக்கு ஆசீர்வாதம், உம்முடைய வீட்டிற்கு ஆசீர்வாதம், உனக்கு உண்டான எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் உண்டாவதாக. ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு? ஹாவ் ஏ லாங் லைஃப், ஹாவ் ஏ லாங் லைஃப், பீஸ் பி டு யூ, பீஸ் பி டு யுவர் ஹவுஸ் அண்ட் பீஸ் பி டு ஆல் தட் யூ ஹேவ். உனக்கு சமாதானம், உன் வீட்டிற்கு சமாதானம், உனக்கு உண்டான எல்லாவற்றிலும் சமாதானம் இருப்பதாக. கரம் தட்டி இந்த வார்த்தைகளை நாம் எல்லாம் பெற்றுக்கொள்ளும். இந்த வார்த்தைகள் இந்த ஊழியத்தின் மேல் வந்து அப்படியே பலமாக இறங்கட்டும். பேசப்படுகிற வார்த்தையின் ஆசீர்வாதம் அப்படியே இந்த ஊழியத்தை நிரப்படும். கண்களை மூடுங்க. ஆண்டவரே, நம்முடைய ஜனங்களோடு பேசும். ஆண்டவரே, என்னை மறைத்துக் கொள்ளும். நீ என்ன விரும்புகிறீர் அந்த வார்த்தையை பிள்ளைகளோடு பேசுங்கப்பா. மகிழ்ச்சியோடு அந்த வார்த்தைகளை கேட்கிறோம், சந்தோஷமாக கேட்குறோம்ப்பா. அந்த வார்த்தைகள் எனக்கு தெரியும். அந்த வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அந்த வார்த்தை மண்குகையில் 7 தரம் உருக்கப்பட்ட வெள்ளி கொப்பான சொற்களாக இருக்கிறது. The word has the power. அந்த வார்த்தை அனுப்பி சுகம் கொடுக்க போறீங்க. அந்த வார்த்தை இறங்கி ஜனங்களை தொட போகிறது. ஜனங்களுடைய கண்ணீரை துடைக்க போகிறீர். பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற மறைவாக இருக்கிற எல்லா போராட்டங்களை மாற்றப் போகிறீர். ஒரு ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் கொடுத்து கனப்படுத்துவதற்கு நன்றி. அடிமை மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்படும். என்ன பேச வேண்டுமோ அந்த வார்த்தை மாத்திரம் பேச எனக்கு கிருபைத்தார். ஆண்டவரை, அடிமையை மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்பட ஆண்டவர் உம்முடைய பரிசுத்த கரத்தில் எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் மத்தியில் செய்வாடும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்
நல்ல பிதாவே, ஆகவே இந்த அருமையான ஆலயத்தில் நின்று கொண்டு இருக்கிறபோது ஆண்டவர் இருதயத்தில் சில வார்த்தைகளை போடுகிறதை நான் ஆவியில் உணர்கிறேன். இந்த ஆலயம் என்பது இஸ் எ டிவைன் டிசைன் ஆஃப் காட். தேவனுடைய ஒரு அழகான ஒரு திட்டம், ஒரு தெய்வீக திட்டம் இந்த ஆலயம். ஏன்னா ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தமான ஆலயத்தில் இருக்கிறார். அந்த ஆலயத்தின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். ஆலயத்து குறித்து வேதம் சொல்லுகிற வசனம் என்ன? சங்கீதம் 93:5 வசனத்தை வாசித்து பாருங்கள். பரிசுத்தமானது நித்திய நாளாய் உம்முடைய ஆலயத்தினுடைய அலங்காரமாக இருக்கிறது. இது வெறும் கட்டடம் அல்ல, இங்கே ஒரு லேயர் இருக்குது. அது என்ன லேயர்? பரிசுத்தமே நித்திய நாளாய் உம்முடைய ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. ஆகவே உள்ளே வருகிற ஜனங்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு நீங்கள் ஆண்டவரை தொழுது கொள்ளும்படி, என உள்ளே ஒருவர் இருக்கிறார், உள்ளே ஒருவர் உலாவுகிறார். உன் ஜபங்களை கேட்க ஆயத்தத்தோடு இருக்கிற ஆண்டவர், உன் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர், உன் வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிற எல்லா சத்துருவின் பிடியிலிருந்தும் உன்னை விடுவிக்கிற தேவன் இந்த ஆலயத்தில் உலாவி கொண்டிருக்கிறார் என்கிற எண்ணத்தோடு தான் நீங்கள் உள்ளே வரணும். என ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தமான ஆலயத்தில் இருக்கிறார். ஆலயத்தின் மேல் ஆண்டவர் கரிசனையோடு இருக்கிறேன் என்று திரும்ப என் ஜப அறையில் தேவன் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். ஆகவே ஆலயம் என்பது தேவனுடைய கரங்களில் இருக்கிற ஒரு அழகான இஸ் a beautiful design, இஸ் a divine design in the hands of God. தேவன் கரத்தில் இருக்கிற மகிமையான ஒன்று. சங்கீதம் 118 சங்கீதம் 26 வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்திலிருந்து நாங்கள் உம்மை ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆலயம் என்பது என்ன? இந்த ஆலயத்தில் இந்த லெந்து காலங்களில் 40 நாட்கள் உபவாசித்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருகிற இந்த பலிபீடத்திலிருந்து ஆசீர்வாதம் உங்களையும் குடும்பங்களையும் நிரப்பிக்கொண்டே இருக்கும். நீ எதிர்பார்த்திருக்கிற எல்லா நன்மைகளையும் இயேசு கொண்டு வருவார். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்புகளும் மாறும். நீ பயந்து கொண்டு இருக்கிற எல்லா காரியத்தையும் உன்னை விட்டு இயேசு விலக்குவார். நன்மை நாட்களை நீங்கள் நான் பெற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இயேசு உங்களோடு மகிமை அடைவார். அன்பு தேவனுடைய பிள்ளை, இந்த ஆலயம் எப்படிப்பட்ட ஆலயம்? நம்முடைய ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் நாங்கள் திருப்தி அடைகிறோம். சங்கீதம் 38:6 படி சொல்லுகிறது, உமது ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் நாங்கள் திருப்தி ஆகிறோம். சங்கீதம் 116, 18, 19 சொல்லுகிறது, உமது ஆலயத்தில் வந்து நாங்கள் செய்த பொருத்தனைகளை எல்லாம் நிறைவேற்றுவோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஆலயத்துக்குள் வந்து என்னெல்லாம் ஜெபம் பண்ணீங்களோ, எதையெல்லாம் நேர்ந்து கொண்டீர்களோ அதையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றினதுக்கு பிற்பாடு ஆலயத்துக்குள்ளே வந்து மகிழ்ச்சியோடு நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற, கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நல்ல ஒரு ஸ்தலமாய் இந்த ஆலயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் தம்முடைய ஆலயத்தை குறித்து வைராக்கியம் உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் நான் ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை. ஒரு நாளும் கர்த்தர் நம்மை தளர்ந்து போவதை விடுவதில்லை. சங்கீதம் 55:14 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் இன்பமான ஆலோசனைகளை பண்ணினோம். இந்த ஆலோசனை, இன்பமான ஆலோசனைகளை பண்ணுகிற இடம். இந்த உள்ளே வருகிற பொழுதே உன் இருதயங்களை தேவன் தன் மகிமையினால் நிரப்புவார். இன்பமான ஆலோசனைகளை கொடுப்பார். நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் கொடுப்பார். வெளிச்சத்தின் பிள்ளைகளை கர்த்தர் வைப்பார். ஒரு நாளும் இருள் உங்களை தொட தேவன் அனுமதிப்பதே இல்லை என கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எல்லாரும் பாக்கியவான்கள், அவர் சமூகத்தில் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே தேவ ஆலயம் என்பது, ஆண்டவருடைய ஆலயம் என்பது, நீங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷத்தை வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு ஆலயத்தை குறித்து உங்களால் வாசிக்க முடியும். பரலோகத்தில் ஒரு ஆலயம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த ஆலயத்தில் உள்ளே வருகிற போது நம்பிக்கையோடு வாருங்கள். உள்ளே வருகிற போது எதிர்பார்ப்போடு வாருங்கள். நீ என்ன பிரச்சனையில் இருந்தாலும் அதை மாற்றுகிற தேவன் இங்கே உலாவி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் ஒரு நாள் உன்னை கண்ணீரின் பாதையில் விடுவதில்லை. நேற்று ஒரு இடத்துல பேசி கொண்டிருந்த போது நான் சொன்ன ஒரு வசனம், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. கந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு நாளும் மறப்பதில்லை. God is very concerned about you. உங்கள் மேலே ஆண்டவர் ரொம்ப இரக்கமாக இருக்கிறார். என் ஆண்டவர் நேற்று இரவு முழுவதும் தூங்க விடலை. ஆகவே தான் சொல்கிறேன், உங்கள் மேலே ஆண்டவர் ரொம்ப இரக்கமாக இருக்கிறார். உங்களை கர்த்தர் நேசிக்கிற. கைத்தட்டுங்க பார்ப்போம். உங்களை ஆசீர்வதிக்க ஒரு ஊழியனை தூங்க விடாமல், ஒரு ஊழியனை பாரப்படுத்தி அவனை நெருக்கி கர்த்தர் உங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார். நிச்சயமாக இந்த செய்திக்கு பிற்பாடு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ ஆண்டவருடைய ஆலயம் என்பது என்னங்க? சங்கீதம் 27:4 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய ஆலயத்தினுடைய வாசல் படியில் உமது மகிமையை பார்க்கும்படி நான் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன். உம்முடைய ஆலயத்தின் வாசல் படியில் காத்திருப்பதை நான் தெரிந்து கொள்வேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆலயத்தில்
இன்னும் கூட ஒரு இடத்துல போய் சொல்லுகிறான், 1000 நாளை பார்க்கிலும் உடைய பிரகாரங்களுக்குள் போகிற ஒரு நாள் நல்லது. எத்தனை பேர் இந்த நாள் நல்லதுன்னு சொல்கிறீங்க? கைத்தட்டுக்கு பார்ப்போம். இந்த நாள் நல்லதுன்னு சொல்லுங்க. இந்த உபவாச நாள் நல்லதுன்னு சொல்லுங்க. இந்த லெந்து நாட்கள் நல்லது என்று சொல்லுங்க. உள்ளே வருகிற ஒவ்வொரு நாட்களும் நல்ல நாட்களாக அமையட்டும். கர்த்தர் ஜெபங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். மனசில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. நீதிமான் விரும்புகிறதை கர்த்தர் கொடுப்பார். நீதிமொழிகள் 10:24 சொல்லுகிறது, நீ விரும்புகிறதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். உன் இருதயத்தில் என்ன இருக்கிறதோ, உன் இருதயத்தில் என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டு இருக்கிறதோ, இதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்கியா, என் பிள்ளைக்கு இந்த காரியம் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படி சொல்லுகிறாய, உன் எல்லா இருதய விருப்பங்களையும் ஆண்டவன் நிறைவேற்றுகிறார். கைத்தட்டி பெற்றுக்கொள்ளுங்க பார்ப்போம். உன் மனசில் இருக்கிற எல்லாவற்றையும், உன் மன விருப்பங்களை எல்லாம் இயேசு சந்திப்பார். உன் கண்ணீரை எல்லாம் துடைப்பார். நன்மை தான் உனக்கு நடக்கும். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு நன்மை தான் நடக்கும். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உனக்கு நன்மை தான் நடக்கும். சொன்னீங்களா? விசுவாசமாக சொன்னீங்களா? உனக்கு நன்மை தான் நடக்கும். ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா கர்த்தருடைய பாதுகாப்பு நம்ம எல்லாரையும் சூழ்ந்திருக்கிறது. ஒரு நாள் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை செய்வார். நான் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக போகிறேன். ஆண்டவருடைய ஆலயம் என்பது ராஜாவாக இருந்த சமஸ்த இஸ்ரவேலை அரசாண்ட தாவீது ராஜா சொல்லுகிற ஆலயத்தின் வாசல் படியில் காத்திருப்பதை நான் தெரிந்து கொள்வேன். தட் இஸ் மை போர்ஷன். உடைய ஆலயத்தின் வாசல் எனக்கு போதும். அப்போ ஆண்டவருடைய ஆலயம் என்பது எவ்வளோ மகிமையான ஒன்று என்பதை நீங்கள் நான் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு நாள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை பிரியமானவர்களே. ஆண்டவருடைய ஆவியானவர் சங்கீதம் 48:9 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் உம்முடைய கிருபைகளை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்தில் எத்தனையோ பெரும் தொற்று வந்த பொழுது, கொரோனா நாட்கள் வந்த பொழுது அதிலிருந்து எங்களை தப்பித்து இன்னைக்கு இந்த ஆலயத்தில் உட்கார வைத்திருக்கிறீரே, அந்த கிருபையை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க? அந்த கிருபை எண்ணி பார்க்கிறோம். அந்த கிருபை எண்ணி பார்க்கிறோம். ஆலயத்தின் நடுவில் கிருபையை நாங்கள் பேசுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் உனக்கு அந்த கிருபைகளை கொடுப்பாராக. அந்த ஆலயம் என்பது என்ன? சங்கீதம் 122:1-9 சொல்லுகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் என்ன சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கிற நீ எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு இருக்கீங்க? எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு இருக்கிறாய்? மகிழ்ச்சி இல்லைன்னா கர்த்தர் இன்னைக்கு மகிழ்ச்சி கொடுப்பார். நீ போகிற போது துக்க முகமாய் அல்ல, மகிழ்ந்து சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தையோடு போகிறாய். கர்த்தர் உன்னுடைய எல்லா போராட்டத்தில் இருந்தும் உன்னை விடுதலையாக்குவார். உன் கண்ணின் நிரந்தரமாய் துடைக்கப்படும். இது இயேசு உனக்கு வாக்கு பண்ணுகிறார். ஒரு நாள் சோர்ந்து போகாம ஆண்டவருடைய ஆலயம் என்பது என் அன்பு என்னுடைய பிள்ளையே கர்த்தருடைய கண்களில் விசேஷமான ஒன்று. ஆகவே தான் நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த ஆலயம் என்பது இஸ் a beautiful design, is a divine design in the hands of God. தேவன் கரத்தில் இருக்க ஒரு மகிமையான ஒரு தேவனுடைய திட்டம் இந்த ஆலயம் என்பதை நீங்கள் நான் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற உங்களை இன்றைக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்ல போகிறார் அதை தான் உங்களோடு நான் வைக்க போகிறேன். ஓ தேங்க்யூ. ஏசாயாவின் புத்தகம் ஐசையா சாப்டர் 14:3. ஐசையா 14:3 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் அவர்கள் துக்கத்தையும் அவர்கள் தத்தளிப்பையும் அவருடைய அடிமைத்தனத்தையும் நான் அவளை விட்டு நீக்கி இளைப்பார பண்ணுகிற அக்காலம் என்று வாசிக்கிறோம். மீண்டும் ஒரு விஷயம், இந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நான் அவர்கள் துக்கங்களையும் அவர்கள் தத்தளிப்புகளையும் அவர் அடிமைப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தை விட்டு விலக்கி இளைப்பார பண்ணுவேன் என்ற கர்த்தர் வாக்கு பண்ணுகிற. கைத்தட்டுக்கு பார்ப்போம். இந்த 40 நாட்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்கள், மறைவாயிருக்கிற எல்லா யுத்தங்கள், God wanted to remove all the silent tears. God wanted to remove all the silent battle. உனக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற எல்லா சத்துருவின் போராட்டங்களை, உனக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற எல்லா இருளின் அதிகாரம் கர்த்தர் விலக்கி உன்னை கர்த்தர் நன்மைக்கு எதுவாய் தேவன் நடத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் ஆண்டவருக்கு சொல்லுகிற அந்த வார்த்தையை உன் இருதயத்தில் முதலாவது வைக்கிறேன். ஆண்டவர் உன் துக்கத்தை, உன் தத்தளிப்பை, நீ அடிமைப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தத்தை உன்னை விட்டு விலக்குவார். 1904 வருடம் என்று நான் நினைக்கிறேன். அந்த வருடத்தில் ஒரு வாலிபன், ஒரு 25 வயது நிரம்பின ஒரு வாலிபன் பல ஆண்டுகள் தேவ சமூகத்தில் ஜபித்து கொண்டே இருந்தான். ஒரு நாளும் சோர்ந்து போகாம ஒவ்வொரு நாளும் அவன் ஜபித்து கொண்டு இருந்த பொழுது ஒரு குறிப்பிட்ட அதிகாலை நேரம், ஒரு 3-4 மணி இருக்கும். அந்த அதிகாலை நேரத்தில் அவன் ஜபித்து கொண்டு இருந்த பொழுது இதுவரைக்கும் உணர்ந்திராத ஒரு வல்லமை அந்த வாலிபனை நிரப்பினது. God's outpouring of the Holy Spirit filled that young boy. அந்த 25 வயது நிரம்பின அந்த தம்பியை முழுவதும் அது வல்லமை நிரப்பினது. இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி அவனை நிரப்ப ஆரம்பித்தது.
பல மணி நேரம் அந்த அனுபவத்துக்குள் களி கூர்ந்து கொண்டே இருந்த அந்த தம்பி எழுந்து ஆலயத்தை நோக்கி ஓடினான். ஒரு ஆலயத்துக்குள்ள ஓடி பெரிய ஆலயம், பிரம்மாண்டமான ஆலயம். உள்ளே போனால் சில நபர்கள் தான் உட்கார்ந்துருந்தார்கள். நேராக ஆலயத்தை நடத்துகிற அந்த அந்த ரெவரண்ட்டை போய் சொன்னான், காலையில் நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது என் மேலே ஒரு வல்லமை இறங்கினது, ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட்டது. ஐ வாண்ட் டு விட்னஸ் பிஃபோர் யுவர் பீப்புள். உன் ஜனங்களுக்கு முன்பாக நான் சொல்ல விரும்புகிறேன், நேரம் தருவீர்களா என்று கேட்டான். அந்த போதகர் சொன்னார், நேரம் தரேன், பேசுப்பான்னார். எழுந்து நின்று ஆண்டவர் சொன்ன அந்த அனுபவத்தை பேச ஆரம்பித்தான். என்ன சொன்னான் தெரியுமா? நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். 3 மணிக்கு நான் ஜெபித்து கொண்டு இருந்த பொழுது என் ஜெபம் இப்படி நான் சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தேன். என்ன சொல்லி ஜெபித்தான் தெரியுமா? ஆண்டவரே, பென்மி ஓலாட், உம்முடைய சித்தத்துக்கு நேராக என்று ஒப்பு கொடுக்கிறேன். பென்மி ஓலாட், பென்மி ஓலாட் என்று சொல்லி நான் ஜெபித்து கொண்டு இருந்த பொழுது ஒரு வல்லமை நிரப்பினது. இந்த சாட்சி சொல்லி கொண்டிருந்த பொழுதே ஆலயத்தில் இருந்த அந்த ஒரு சிலரை தேவனுடைய ஆவியான பலமாய் நிரப்பினார். இதுவரைக்கும் ஆலயத்தை அந்த அனுபவத்தை யாரும் பார்க்கல. அந்த ரெவரன் நடுங்கி போனார். தேவ வல்லம் இறங்கி ஆலயத்தை நிரப்பின உடனே அந்த ஆலயம் மகிமினால் நிரம்பினது. அந்த ஆராதனை முடிந்த உடனே ஜனங்களாம் வந்து கேட்டாங்க, ஈவினிங் இந்த கூட்டம் இருக்குமா? மாலையில் இதே போல ஒரு கூட்டம் இருக்குமா? இவர் போதகரை பார்க்கிற போதகர் சொன்னார், கூட்டம் இருக்குது, ஈவினிங் ஒரு கூட்டம் இருக்குது. ஈவினிங் அதை விட அதிகமான மக்கள் வந்தார்கள். மீண்டும் அந்த சாட்சியை அந்த தம்பி சொல்ல ஆரம்பித்தான். சொல்லுகிற போது மீண்டும் ஆவியானவர் சபைக்குள் பலமாக இறங்கினார். அந்த ஆலயத்தை மகிமையினால் நிரப்பினார். வந்த எல்லா ஜனங்களும் நிரப்பப்பட்டார்கள். அந்த ஒரு நாள் மாத்திரமல்ல, தொடர்ந்து அந்த எழுப்புதல் நடந்து கொண்டே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு எல்லா நாடக அரங்குகள் மூடப்பட்டது, கேளிக்கை விடுதிகள் மூடப்பட்டது, எல்லா இடங்களும் ரட்சிப்பு பிரசித்தமானது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் 10,000, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் 20,000 என்று சொல்லி பத்திரிகையில் தலைப்பில் வர செய்தியாய் மாறினது. அடுத்த ஒரு ஆண்டு காலம் மிகப்பெரிய எழுப்புதலை அந்த தேசத்தில் கர்த்தர் வைத்தார். அந்த தேசம் தேவனுடைய தேசமாய் மாறி போனது. பிகாஸ் ஆஃப் ஒன் யங் மேன், ஈவான்ஸ் ராபர்ட்ஸ் என்கிற ஒரு வாலிபனை குறித்து நான் சாட்சி வாசித்தேன். ஒன்லி ஒன் ப்ரேயர், பென் மீ ஓ லார்ட். எங்கே எழுப்புதல் தொடங்கினது என்பதை சொல்லதான் இந்த சம்பவத்தை சொல்லி வருகிறேன். ஆலயத்தில் போய் நின்று ஒரு மனிதருக்குள் இறங்கின அபிஷேகம் அந்த ஆலயத்தில் வந்த எல்லாரையும் நிரப்பினது. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, தொடர்ந்து ஒரு ஆண்டு காலம் அந்த எழுப்புதல் தொடர்ந்து பற்றி கொண்டே இருந்தது. அந்த வேல்ஸ் தேசம் முழுவதும் ஆண்டவருடைய அந்த இரக்கத்துக்குள்ளாய் கடந்து வர எல்லா ஜனங்களும் மனமாற்றம் பெற்றுக்கொள்ள மிகப்பெரிய ஒரு 70 நாட்களை ஆண்டவர் கொடுத்தார். இந்த 40 நாட்கள் உபவாசம் இருக்கேன். I want to put the burden in for everyone's heart. எல்லார் இருதயங்களிலும் இந்த பாரத்தை எனக்கு ஆண்டவர் வைப்பாராக. நீ ஜெபிக்கிற பொழுது வல்லமை உனக்குள்ள இறங்கி வரட்டும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்புகளையும் இன்னைக்கு மாற்ற தான் என்னை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நீ சந்திக்கிற எல்லா போராட்டங்கள் மாறும், உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கம் மாறும். கர்த்தர் உன்னை இன்னைக்கு வித்தியாசமாய் தேவன் ஆசீர்வதிப்பார். அந்த வசனத்தை கொஞ்சம் நான் சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். இந்த வசனத்தை கவனிங்க. அவர் உன் துக்கத்தையும், ஆண்டவர் தன் பிள்ளைகளை விடுதலையாக்க ஒரு நாளை தேவன் முன் குறிக்கிறார். இதை கர்த்தர் உண்டு பண்ணினால் இதில் கலிகூர்ந்து மகிழும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வந்திருக்கிற உங்களை இன்னைக்கு ஆண்டவர் முதலாவது சொல்ல விரும்புகிற காரியம், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான இந்த துக்கத்தை, the suffering, I want to remove all the sorrow. என் பிள்ளைகள் இருங்களில் இருக்க எல்லா துக்கத்தையும், என் பிள்ளைகள் மகிழ்ந்திருக்க முடியாதபடி, இனி மகிழ்ச்சியோடு ஆராதிக்க முடியாதபடி போராடி கொண்டிருக்கிற எல்லா போராட்டத்தையும் மாற்றி இன்னைக்கு ஜனங்களை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். அவருக்குள்ள இருக்கிற துக்கங்களை இன்னைக்கு நான் மாற்ற விரும்புகிறேன். கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார். எல்லா துக்கத்தையும். என்ன விதமான துக்கம் கவனிங்க. 3 விதமான ஒரு பாரங்களை இங்கே வாசிக்கிறோம். ஒன்று துக்கம், சஃபரிங், இல்லைன்னா சாரோ. ரெண்டாவது தத்தளிப்பு, டர்மாயில். இந்த தத்தளிப்பு இருந்தால் உன்னால் தூங்க முடியாது. இந்த தத்தளிப்பு இருந்தால் உன்னால் மகிழ்ச்சியோடு இருக்க முடியாது. இந்த தத்தளிப்பு இருந்தால் உன்னால் தேவனுக்கு களி கூற முடியாது. ஆண்டவர் ஊழியத்தை செம்மையை செய்ய முடியாது. எப்பொழுதும் கட்டப்பட்டதை போல நீ உணர்வாய். ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த தத்தளிப்பை உனக்குள்ளே இன்னைக்கு எடுத்து உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தத்தளிப்புகளை உன்னை விட்டு மாற்றி மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? God want to remove all the hard bondage. கடினமான ஏசாயா 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை ஸ்கிரீனில் போட விரும்புகிறேன். ஐசாயா chapter 9 verse 4. கவனிங்க. 3 விதமான நுகங்களை அங்கே உங்களால் பார்க்க முடியும். யாராவது வாசிக்கலாம் அந்த வசனத்தை?
ஏசாயா 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். மீதியாரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடிகளையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மீளாற்றையும் அவர்கள் அவர்களுடைய ஆலோட்டின் கோலையும் முறித்து போட்டீர். ஆண்டவர் சொல்றார், அன்றைய ஆவியானவர் உங்க மேல இருக்கிற 3 விதமான, ஒன்று மீதியானுடைய நுகத்தடி, இன்னொன்று உன் தோளின் மேல் இருக்கிற மிலாறு, 3வது ஆலோட்டிகளின் கோல். 3 விதமான இந்த பாண்டேஜ், 3 விதமான நெருக்கங்களை உன்னை விட்டு ஆண்டவர் இன்னைக்கு மாற்ற விரும்புகிறார். துக்கத்தோடு தேவனை ஆராதிக்க தேவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. பிள்ளைகள் வேதனையோடு கர்த்தரை தேட தேவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. நீதிமான் கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நீதிமான்களுக்காய் வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்கு மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களே அப்படி பரிசுத்த நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். 40 நாட்கள் துக்க நாட்கள். You want me to celebrate Christ? He done it everything on the cross of Calvary. சிலுவை மரத்தில் இயேசு செய்த எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து நீங்கள் நானும் கொண்டாடக்கூடிய ஒரு நாட்களை தேவனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே மகிழ்ச்சியோடு நீ தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்குள் இருந்த 3 விதமான இந்த நுகங்களை கர்த்தர் இன்னைக்கு உடைக்க விரும்புகிறார். இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் வசனத்திலிருந்து சிலுவை எனக்கு கர்த்தரின் கண்களுக்கு முன்பாய் கொண்டு வந்தார். டோட்டல் பிக்சர் அபவுட் த கிராஸ். ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த 3 காரியத்தையும் தேவன் உடைக்கும்படியாக பூமிக்கு இறங்கி வந்தார். நல்லா கவனிச்சு பாருங்க. ஹalleluya, comfort in salvation. ஆண்டவர் பூமிக்கு வந்து அவர் ரட்சிக்கிற, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாராக. இயேசு என்றால் உலக ஜனத்தின் பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறவர். ஆண்டவருடைய ஆவியான முதலாவது இந்த சாரோலிருந்து, இந்த துக்கத்திலிருந்து உன்னை தேவன் ரட்சிக்க விரும்புகிறார். ரட்சகராய் ஆண்டவராய் இயேசு பூமிக்கு இறங்கி வந்தார். கரங்களை தட்டுங்க பார்ப்போம். இயேசு உன்னை ரட்சிப்பதற்காகவே உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான துக்கத்தையும், உன் வாழ்க்கையில் பிசாசு வைத்த எல்லா துக்கத்தையும் மாற்றி ரட்சிப்பின் சந்தோஷத்தை வேதம் சொல்லுகிறது. ரட்சிப்பின் சந்தோஷம். என் வாலிப நாட்களில் எனக்கு ஆண்டவர் குறித்து அதிகமாய் அப்பொழுது நெருக்கம் கிடையாது. ஒரு பெயர் கிறிஸ்துவ, ஒரு பாரம்பரிய கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன், அவ்வளவுதான். ஆனால் எனக்கு தெரியாது. வாலிப நாட்களில் எனக்குள்ள ஒரு தேடுதல் இருந்தது. ஆண்டவரை தேட ஆரம்பித்தேன். எனக்கு தெரிஞ்ச ஜபத்தை சொல்லி தனிமையிலே போய் உட்கார்ந்து அப்போ ஜபித்து கொண்டே இருப்பேன். நான் இருந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் என்னுடைய வீட்டினுடைய மேல் பகுதிக்கு போய், இந்த மொட்டை மாடி பகுதிக்கு போய் நான் முழங்கால் படிட்டு நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே, இந்த வேதத்தின் ஆழங்களை எனக்கு சொல்லித்தாரும். ஆண்டவரே, வேதத்தில் எவ்வளோ மகிமையான காரியங்களை வாசிக்கிறேன், இதெல்லாம் எனக்கு அனுபவமாய் தாரும் அப்படின்னு ஜெபித்து கொண்டே இருந்தேன். அப்படியே கண்ணை மூடி ஒரு 7 மணி இருக்கு சாயங்காலம் ஜெபித்து கொண்டு இருந்தபோது திடீரென்று யாரோ என்னை தொடுவதை போல உணர்ந்தேன். கண்ணு விழிச்சிட்டேன். யாரோ தொடுவதை போல உணர்ந்த உடனே கீழே இறங்கி வந்துட்டேன். அடுத்த 2 நாள் மேலே போகவே இல்லை. ஆனால் எனக்குள் ஜெபிக்கிற வாஞ்சி இருந்து கொண்டே இருந்தது. ஜெபிக்கணும் ஒரு தாகம் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் பயத்தினால் மேலே போல. அப்போ தெரிந்த ஒரு நல்ல ஊழியம் செய்கிற ஒரு சகோதரனை சந்தித்தேன். அவர் பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய அந்த ஊழியத்தில் இருந்தார். அவரை போய் கேட்டேன், ஏன் மேலே போய் ஜெபித்து கொண்டே இருந்தேன், யாரோ தொடுவதை போல உணர்ந்த கீழே இறங்கிட்டேன், பயமாக இருக்க மேலே போக, ஜெபிக்க கண்ணை முன்ன யாரோ தொடுவதை போல உணர்கிறேன், என்ன அப்படின்னு கேட்டேன் அவர்கிட்ட. அவர் சொன்னார், பிரதர் என்ன இப்படி பண்ணிட்டீங்க, ஆண்டவர் உங்களை தொட விரும்புகிறார், ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார், உங்கள் வாழ்க்கையில் இருக்க சிறையிருப்புகளை மாற்ற விரும்புகிறார், உங்களை புதிய மனிதனாய் மாற்ற விரும்புகிறார், உங்களுக்குள் இல்லாத ஒரு சந்தோஷத்தை, இந்த உலகம் பார்க்காத ஒரு மகிழ்ச்சி உங்களுக்குள் வைக்க விரும்புகிறார். இன்னைக்கு போய் ஜெபிங்க, கர்த்தர் உங்களை நிரப்புவார். யாரா தொடுவதை போல உணர்ந்தா நீங்க கண்ணை திறக்காதீங்க, ஜெபித்து கொண்டே இருங்கள் என்று சொன்னார். மேல் தளத்துக்கு போனேன். 7 மணி இருக்கு முழங்கால் படிக்கிட்டேன். ஒரு 10 நிமிடம் ஜெபித்தது நினைவு இருக்கு. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. இரவு கண் விழித்த போது இரவு 11 மணி. 7 மணிக்கு போனோம், 11 மணி வரைக்கும் அந்த மேல் தளத்தில் நான் உருண்டு கொண்டே இருந்திருக்கிறேன். ஆண்டவர் என்னை மகிமையாய் நிரப்பினார். ஈவான் ராபர்ட்சனுடைய வாழ்க்கையில் ஊற்றப்பட்டதை போல ஒரு மகிமை நான் உணர்ந்தேன். ஆண்டவர் என்னை முழுவதும் நிரப்பினார். எழுந்து பார்க்கிற ஒரு புதிய பிறவியை போல இருக்கிறேன். ஒரு புதிய மகிழ்ச்சி, உலகத்தில் இதுவரைக்கும் நான் அனுபவித்திராத ஒரு மகிழ்ச்சி அந்த இரவு ஆண்டவர் கொடுத்தார். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருதயத்தை நிரப்பினது. துக்கங்கள் எங்கே போனது என்று தெரியாது, போராட்டம் எங்கே போனது என்று தெரியாது. வாழ்க்கை புதிய நம்பிக்கையோடு எதிர்கொள்ள ஆரம்பித்தேன். கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் நிரப்பியிருந்தார். இதுவரைக்கும் உணராத ஒரு மகிழ்ச்சி, உணராத அனுபவத்தை அந்த நாளில் உணரும்படி கர்த்தர் செய்தார். என் ஆண்டவருடைய ஆவியானவர் ஏன் இங்கே உனக்கு சொல்லுகிறான்னு தெரியல. துக்கத்தோடு இருக்கிறாயா, ஆண்டவரை தனித்து போய் சந்திக்க ஆயத்தப்படு.
தனிமையில போய் உட்கார்ந்து இயேசுவேன்னு கூப்பிட ஆரம்பி. ஆண்டவர் இறங்கி வருவார். பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்க எனக்கு தெரியும். உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் மேல தேவன் கரிசனையோடு இருக்கிறார். 1 சாமுவேல் 17:6 சொல்லுகிறது. அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சி வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, மனுஷனோ முகத்தை பார்ப்பான், தேவன் இருதயங்களை பார்க்கிறார். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 16:7 என்று நினைக்கிறேன். உன்னுடைய முகத்தை அவர் பார்ப்பதில் God want to see your motive. God want to see your attitude. உனக்குள்ள இருக்கிற அந்த உள்ளார்ந்த காரியத்தை. மனுஷன் தான் முகத்தை பார்ப்பான். ஆண்டவர் ஒரு நாள் முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல, உன் இருதயங்களை பார்க்கிறார். உட்கார்ந்து இருக்கிறாயா? உன் இருதயத்தில் ஏக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கிறாயா? இந்த நன்மை நடக்கணும் உட்கார்ந்து இருக்கிறாயா? வருடங்களை கதையை போல நான் முடித்துட்டேன், இன்னைக்காவது ஒரு அற்புதம் நடக்குமான்னு காத்திருக்கிறியா? இந்த நாள் வாழ்க்கையில் நன்மைகளை இயேசு கொண்டு வர விரும்புகிறார். உன் போராட்டங்கள் இயேசு உன்னை விட்டு மாற்ற விரும்புகிறார். நீ விரும்புகிற நன்மை உன்னை நிச்சயம் இன்னைக்கு வந்து சேரும். உன்னை ஒரு புதிய மனிதனாய் மனுஷியாய் தேவன் மாற்ற விரும்புகிறார். ஒரு நாள் சோர்ந்து போவாதீங்க. ஒரு நாள் சோர்ந்து ஆண்டவருடைய பெரிய ஆளுகைக்காய் ஆவியான நம்ம நிரப்ப ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை செய்வார். அருமையான சகோதரன் தினகரன் அவர்கள் ஒரு முறை உபவாச கூட்டத்தில் அவர் சொன்ன ஒரு சின்ன கூட்டத்தில் அவர்கள் இருந்தபோது நானும் அந்த கூட்டத்தில் இருந்தேன். அவர் சொன்ன வார்த்தை எனக்கு நினைவு இருக்கு. அவர் சொன்னார், ஆவியானவருடைய நிறைவை எனக்கு நிறைய பேர் உணர்ந்து கொள்ளலை. நான் லேட்டாக தான் ஆண்டவருடைய மகிமையை 7 வருடம் காத்திருந்து நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். 7 long years longing for the Holy Spirit. ஆண்டவருக்காய் காத்திருந்து 7 வருடம் காத்திருப்பு பிற்பாடு ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன். இன்னைக்கு அந்த ஆவியானவரை இன்னைக்கு சபையில் ஆவியானவரை இன்னைக்கு ஜனங்கள் ஆண்டவர் விரும்புகிறபடி பெற்றுக்கொண்டால், அவர் சொன்னார், நான் இந்த ஊழியத்தை கட்டி எழுப்ப எனக்கு 50 வருடம் ஆனது. I want to put the word to you. இந்த ஊழியத்தை கட்ட 50 ஆண்டானது. அவர் சொன்னார். அவர் சொன்னதை அப்படியே நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர் சொன்னார், நீங்கள் அந்த ஆவியானவரை சரியான விதத்தில் பிடித்து அவர் கொடுக்கிற அந்த வல்லமை நீங்கள் சுதந்திரித்து கொண்டால், பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்படுகிற அனுபவத்தில் நீங்கள் ஓடி வந்தால் 50 ஆண்டுகள் கட்டின ஊழியத்தை just 50 days is enough to build your ministry என்று அவர் பேசினார். கரங்களை தட்டுக்கு பாப்பா. ஆவியானவரை கனப்படுத்த எல்லா கைகளை தட்டி. ஆவியான் நினைத்த எல்லாம் நடக்கும். ஒரே ஒரு வாலிபன் மத்தியில், ஒரே ஒரு வாலிபருக்கு ஊற்றப்பட்ட வல்லமை ஒரு முழு தேசத்தையும் கர்த்தருக்கு கொண்டு வர முடியும்னா, உட்கார்ந்து இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளை தேவன் நிரப்ப விரும்புகிறார். எல்லா வாலிப தங்கச்சிகளை கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவர் நிரப்ப விரும்புகிறார். உன்னை பட்டணத்துக்கு ஆசீர்வாதமா, உன்னை வீட்டுக்கு ஆசீர்வாதமா, நீ நின்ற ஆசீர்வாதம், நடந்த ஆசீர்வாதம், நீ தொடுகிற ஜனங்கள் ஆசீர்வாதமே கர்த்தர் மாற்றுவார். உள்ளே வர்றப்போ அழகா சகோதரிகள் வெல்கம் பண்ணாங்க. ஆண்டவரே, இவர்கள் மேல் ஒரு அபிஷேகத்தை வையும். நீங்கள் வெல்கம் பண்ணுகிற பொழுதே உள்ளே வருகிற ஜனங்களை ஆண்டவர் அபிஷேகத்தினால் நிரப்புவாராக. இந்த ஆலயத்தோல் கால் வைக்கிற பொழுதே சுகமளிக்கிற வல்லமை இறங்கி வருவதாக. முடவர்கள் எழுந்து நடப்பார்களாக. மீண்டும் ஆதிக்குரிய நன்மைகளை தேவன் இந்த சபைக்கு கொண்டு வர விரும்புகிறார். ஒரு நாள் சோர்ந்து போவாதீங்க. ஆண்டவருடைய ஆவியானவர் சொல், நான் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமைப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் உன்னை வெட்டி உன்னை இளைப்பாற பண்ணுவேன். இந்த வசனத்தை நான் கவனித்த பொழுது இயேசுவை குறித்து தான் பிதாவான தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தன்னை குறித்து தான் என்னை வெளிப்படுத்தினார். ஆவியானவர் திரும்ப திரும்ப அதை தான் சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்ல, கம்ஃபர்ட் இன் சால்வேஷன். முதலாவது உனக்குள்ள துக்கம் எப்படி மாறும்? ஆண்டவர் உனக்குள்ள ரட்சிப்பினுடைய நிறைவை கொண்டு வருவார். ரட்சிப்பின் சந்தோஷத்தை உனக்குள் கொண்டு வருவார். ரட்சிப்பின் ஊற்றுகளில் தினந்தோறும் தண்ணீர் மொண்டு கொள்வாய். வாரத்துக்கு ஒரு நாள் அல்ல ஆதி திருச்சபையில் தினந்தோறும் வீடுகள் தோறும் கூடினார்கள். தினந்தோறும் சபைகள் வந்தது. தினந்தோறும் மகிழ்ந்த கர்த்தரை துதித்து பாடினார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை அணு தினமும் சபையில் ஆண்டவர் சேர்த்து கொண்டே வந்தார். I strongly believe in the upcoming days, God added many more people towards this wonderful ministry, not only on Sunday, for every day. கர்த்தர் எல்லா நாளும் உங்களுடைய ஊழியங்களில் ஜனங்களை சேர்க்கிற காலம் வருவதாக. புதுச்சேரியில் ஏராளமான ஆத்துமா இருக்கு. கர்த்தர் அதையெல்லாம் நமக்கு கொடுப்பார். கைத்தட்டுக்கு பார்ப்போம். எல்லா ஆத்துமாக்களும் இந்த சபைக்கு ஆண்டவர் கொடுப்பாராக. நிறைவு வரட்டும், குறைவுகள் எல்லாம் ஓடி போகட்டும். கர்த்தர் புதிய மகிமைக்குள் தேவன் நம்மை நடத்துவார். கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்றாரு, கம்ஃபர்ட் in salvation, assurance of God's presence.
இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது ஆண்டவருடைய ஆவி எனக்கு சொல்றாரு, 24 மணி நேரமும் தேவ பிரசன்னத்தை நீங்கள் நானும் உணர்வுடன் ஆண்ட விரும்புகிறார். வெறும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் மாத்திரமல்ல, தேவனை தேடி வருகிற நாட்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளுடைய பிரசன்னத்தை. கித்தியனாகி ஓபேத் ஏதோமை அந்த வீட்டில் கர்த்தருடைய பெட்டி இருந்த பொழுது கர்த்தர் அவனை வீட்டார் அனைவரையும் ஒரு நாள் ஆசீர்வதிக்கல, 3 மாத காலம் பெட்டி இருந்த எல்லா நாட்களும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். பெற்றுக்கொள்ளுங்க. உன் வீட்டில் தேவ பிரசன்னம் இறங்கி வர 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 ஆசீர்வாதங்களை குடும்பத்தில் கர்த்தர் கொடுப்பார். உன் தலைகளை கர்த்தர் உயர்த்துகிற காலம் வருகிறது. Don't afraid of anything. எதை குறிச்சும் பயப்படாதீங்க. உன்னை அழைத்த ஆண்டவர் பெரியவர், உன் தேவன் பெரியவர். God is greater than all your problem. நீ சந்திக்கிற போராட்டத்தை விட இயேசு பெரியவர். நடக்காது என்ன நடக்கலையோ ஒன்று மாத்திரம் சொல்லு, இந்த பிரச்சனை விட இயேசு பெரியவர். உன் பிள்ளைக்கு குழந்தை இல்லையா, இப்ப சொல்லு, இந்த சூழ்நிலை விட இயேசு பெரியவர். உனக்கு நன்மை நடக்கலையா, இந்த நன்மை இல்லாத காலத்தை விட இயேசு பெரியவர். உன்னை கர்த்தர் விடுதலையாக்கி நடத்துவார். நீ ஒரு நாள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கவனிங்க. கம்ஃபர்ட் இன் சால்வேஷன், அஷூரன்ஸ் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ். இயேசு இந்த வசனத்தில் சொல்லுகிற செய்தி என்ன? இட் இஸ் a prophetic picture. இந்த வசனம் சிலுவையை நோக்கி நம்மை அழைத்து கொண்டு போகிறோம். துக்கம் எப்படி மாறும்? ஆண்டவர் கொடுக்கிற ரட்சிப்பினால். உன்னுடைய தத்தளிப்பு எப்படி மாறும்? தேவன் கொடுத்த அஷூரன்ஸ் ஆஃப் த காட்ஸ் பிரசன்ஸ். தேவ பிரசனம், ஆண்டவருடைய பிரசனம் உன் வீட்டை நிரப்பணும் ஆண்டு விரும்புகிறார். ஆண்டவருடைய பிரசனம் எங்கே நல்ல நல்ல ஆராதனை பிள்ளைகள் நடத்துகிறார்களோ, எங்கே அருமையான, இங்கே இப்போ ஒரு அருமையான ஆராதனையை நீங்கள் நடத்துனீங்க, எங்கே நிறைய ஆராதனை இருக்கிறதோ அங்கே பிரசையாக ரொம்ப எளிதாக இருக்கும் பிரசங்கம் பண்ண. எங்கே ஆராதனை குறைவாக இருக்கோ, எங்கே ஆராதனை சரியாக எழும்பவில்லையோ, அங்கே கொஞ்சம் ஆவிக்குரிய போராட்டத்தை நான் சில இடங்களில் உணர்ந்திருக்கிறேன். ஆவியான சொல்கிறார், ஐ ரியலி என்ஜாய் இன் ப்ரீச்சிங் த வேர்ட் டு யூ. தேவ சமூகத்திலேருந்து உங்களுக்கு சொல்கிறேன், மகிழ்ச்சியோட கர்த்தர் சமூகத்தை நிற்கிறேன். உங்கள் ஒவ்வொரு ஆண்டவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். உன் கண்ணி நிரந்தரமாய் துடைக்கப்படும். நீ ஒரு நாளும் பயப்படாத. 3வது காரியம் ஆண்டவனுக்கு சொல்கிறார். என்ன காரியம்? ஃப்ரீடம் ஃப்ரம் சின். இந்த ஹார்டு பாண்டேஜ், இந்த கடினமான பாரத்தை, இந்த ஏசாயா 9 நாளில் வாசித்த 3 விதமான நுகத்தடி, மிலாறு, ஆலோட்டின் கோல், இந்த 3 விதமான போராட்டங்களை நான் தியானித்த போது ஆண்டவருக்கு சொன்னார், ஐ வாண்ட் டு கிவ் த ஃப்ரீடம் டு சின், ஃப்ரீடம் ஃப்ரம் சின். பாவத்திலிருந்து என் ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறேன். நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் மேன்மையை ஒரு நாள் கொண்டு வராது. இந்த பாவத்தை குறித்து நான் யோசித்துக் கொண்டு இருந்த பொழுது சில வசனங்களை ஆண்டவர் இருதயத்தில் போடுகிறார். உங்கள் இருதயங்களில் அதை எழுதி கொள்ளுங்கள். எப்போதாவது நேரம் கிடைத்தால் அதை தியானித்து பாருங்கள். இந்த பாவம் ஒரு நாளும் நம்மை வாழ விடாது பிரியமானவர்களே, ஒரு நாளும் வாழ விடாது. யோவான் 5:5 வாசித்து பாருங்கள். ஒரு மனிதன் எத்தனை ஆண்டுகள் அந்த இடத்தில் முடமாகி படுத்திருந்தான் என்பதை நீங்கள் நான் அறிந்திருக்கிறோம். எத்தனை வருஷம், ஒரு தலைமுறையாகவே படுத்திருக்கிறான். கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுத்து யோவான் 5:14 சொல்லுகிறது, அவனை தேவாலயத்தில் கண்டு. ஆண்டவர் எங்கே கண்டார்? தேவாலயத்தில் அவனை கண்டு, தேவாலயத்தில் அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? அதிக கேடானதொன்று வராதபடி இனி பாவம் செய்யாதே. அதிக கேடானதொன்று வராதபடி இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்போ அந்த பாவம் ஒரு நாளும் கர்த்தருடைய பள்ளிகள் கூடாரங்களுக்குள் ஒரு நாளும், ஏதை நான் சொல்றேன்னா, ஆவியான எனக்கு சொன்னார், ஆதி அன்புக்குள் என் சபைகளை நடத்த போறேன். ஐ bring my church, I bring the divine design to my first love. என் சபைகளில் ஆதி அன்பு குறைந்திருக்கிறது. வெளிப்படுத்துகிற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆனாலும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ ஆதியில் கொண்டது அன்பை நீ விட்டு விட்டாய். ஆதியில் கொண்டது அன்பை. இந்த வசனத்தை துவக்கிலிருந்து வாசித்து பாருங்களேன். நீ பட்ட பிரயாசங்களை, உன் கிரியைகளை, உன் பிரயாசங்களை, உன் பொறுமைகளை, உன்னுடைய சகித்திருக்கிற காரியத்தை, நீ சோதித்து அறிந்திருக்கிற காரியத்தை, இளைப்படையாமல் பிரயாசப்பட்டாயே, எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். தேவ பிள்ளையே, இந்த சபையில் உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய வார்த்தை நான் கொண்டு வரட்டும். நீ படுகிற எல்லா பிரயாசங்களையும் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை நீ அடையாமல் போவது இல்லை. நீ என்ன பிரயாசப்பட்டாயோ, தேவ சமூகத்தில் கண்ணீரோடு நின்றாயா, ஜபத்தில் நின்று கண்ணீரோடு ஜெபித்தாயா, இந்த ஆலயத்துக்காக பிரயாசப்பட்டாயா, நீ பட்ட பிரயாசத்தை ஒருவேளை ஊழியர்கள் பார்க்காம போயிருக்கலாம். ஆனால் ஒருவருடைய கண்களுக்கு முன்பாய் எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. அவர் ஒரு நாளும் ஒன்றை மறப்பதில்லை. எல்லாம் வெளியரங்கமாக இருக்கு.
நீ பட்ட பிரயாசம், நீ பட்ட எல்லா கிரியைகள், உன் பொறுமை, சகித்து கொண்டிருக்கிற காரியம், நீ சோதித்து அறிந்திருக்கிற காரியம், இளைப்படையாமல் பிரயாசப்படுகிறாயே, எல்லாவற்றும் அறிந்திருக்கிறேன். ஒரே ஒரு குறை உண்டு மகனே, நிறைவை 90% நிறைவை சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார், ஒரே ஒரு குறை தான், நீ ஆதி அன்பை விட்டு விட்டாய் என்கிற ஒரு குறை. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே நான் ஆதி அன்புக்குள்ள இருக்கிறேனா? ஆதி அன்புக்குள்ள நான் இருக்கிறேனா ஆண்டவரே? எனக்கு ஒரு செக்லிஸ்ட் கொடுங்களேன். ஆண்டவருடைய ஆவியர் என்னை மூலமா நடத்தினார். ஒன்றும் பெருசு இல்லை மகனே. ஆதி அன்பு அப்படின்னா என்ன தெரியுமா? உனக்குள்ள நீ ஆதி அன்பில் இருக்கிறாய் என்று சொன்னால் எப்பொழுதும் என்னை பற்றியே பேசுவேன், எல்லாவற்றையும் என்னை முதன்மைப்படுத்துவேன், சின்ன காரியம் பெரிய காரியம் என்னை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பாய். எப்பொழுதும் வாயில என் வார்த்தை என்னை குறித்து நீ பேசிக்கொண்டே இருப்பாய், என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருப்பேன், என்னை எப்பொழுதும் முதலாவது வைப்பாய். நீ அப்படி வைக்கிறாயா? அப்போ உனக்குள்ள ஆதி அன்பு இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். prioritize Jesus first. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள், மற்ற எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆண்டவரை நீ பிரதானப்படுத்துகிற பொழுது ஆண்டவர் தான் முதலாவது. ஆண்டவரோட அப்பாயின்மெண்ட்ல முதல் நேரம் ஆண்டவருக்கு தான். ஒரு நாளினுடைய துவக்க நேரம் முதலாவது அதிகாலை நேரம் ஆண்டவருக்கு தான். சங்கீதம் 46 1-5 அதிகாலையில் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணாரே. அதிகாலையில் தேவ சமூகத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அதிகாலையில் நீ தேவனை தேடுகிற வாஞ்சை உமக்குள் இருக்கிறதா? தாவீதுக்குள்ள அந்த வாஞ்சை இருந்தது. சங்கீதம் 5 வாசித்து பாருங்கள். அதிகாலையிலிருந்து தேவனை நோக்கி நான் சத்தமிடுவேன், அதிகாலையிலிருந்து தேவனை தேடினான் என்று வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவரை முதன்மைப்படுத்தினா நீ ஆண்டவருடைய முதல் அன்பு, the first love in your life, வாழ்க்கையில் ஆண்டவருடைய அன்பு இருக்கிறது என்பதை நீ நான் உணர்ந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய ஆவியானவர் சொன்னார், ஆண்டவர் வேற என்ன பாருக்குன்னு கேட்டேன். அவர் சொன்னாரே, ஆண்டவருடைய அன்பு ஆதி அன்புக்குள்ள இருந்தா, ஆதி அன்புக்குள்ள இருந்தா உன்னுடைய ஆராதனை எல்லாம் அது வெறும் மெக்கானிக்கலாக இருக்காது. உன் ஆராதனை எப்படி இருக்கும்? வெறும் அப்படியே உட்கார்ந்து சொல்லிட்டு போகிறதா இருக்காது. கையாட்டுங்க, கை அசைங்க, கால் அசைங்க அப்படி யாரும் சொல்ல வேண்டியதில்லை. உள்ளத்திலிருந்து ஆராதனை எழும்போம், மகிழ்ச்சியோடு ஆராதனை பண்ணுவாய், சந்தோஷம் ஆராதனை பண்ணுவேன். நீ ஆராதனை செய்கிற பொழுது, நீ என்னை துதிக்கிற பொழுது, நீ ஜெபிக்கிற உனக்குள்ள மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். உனக்குள்ள மகிழ்ச்சி இருக்கிறதா? ஆராதிக்கிற சந்தோஷம் இருக்கிறதா? நான் இருக்குன்னு சொன்னேன். அப்பனா நீ என்னுடைய ஆதி அன்புக்குள் இருக்கிறாய். ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆதி அன்புக்குன்னா ஆதி அன்பு இன்னும் என்ன அடையாளம் வச்சிருக்கீப்பா? ஆண்டவருடைய ஆவியன் எனக்கு சொன்னாரு, பாவம்னு தெரிஞ்சிட்டா. என் இயேசு அடைக்கிற ஊழியத்தில் ஒரு 3 நபர்கள் நின்று பேசிக்கொண்டே இருந்தார்கள். அவள் அருகாமையில் நான் போய்கொண்டே இருந்தேன். அவர்கள் 3 பேர் சேர்ந்து ஒரு மனிதனை பேசுகிறார்கள். ஒரு தம்பியை குறை பேசிட்டே இருக்காங்க. நான் போய் அந்த கூட்டத்தில் நின்ற உடனே பாருங்க, அந்த குறை சொல்லுகிற காரியம் பாருங்க ஆட்டோமேட்டிக் எனக்குள்ள வந்துருச்சு. நான் என்ன சொன்னேன், ஆமாப்பா அந்த தம்பி எப்பொழுதும் அப்படிதான்ப்பா, லேட்டாக தான் வருவான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் போக ஆரம்பிக்கிறேன். ஆவியானவர் அந்த சென்சிட்டிவிட்டி நான் உணர்ந்தேன். அப்படி போற ஆவியான பாரப்படுத்துற மகனே, அந்த வார்த்தை எனக்கு பிரியமல்ல. அந்த கூட்டத்தில் நீ சொன்ன அந்த வார்த்தை, அந்த கூட்டத்தில் இல்லாத ஒரு மனிதன் குறித்து நீ பேசின வார்த்தை எனக்கு பிரியமல்ல. அந்த வார்த்தை எனக்கு பிரியமல்ல. ஆவியன் என்னை வாதிக்க ஆரம்பித்தார். என் ஆவி என்றைக்கு மனுஷனோடு போராடுகிறதில்லை, அவன் மாம்சம் தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவன் நெருக்க ஆரம்பித்தார். அதுக்கு மேல என்னால் போக முடியல. மீண்டும் ரிவர்ஸ்ல வந்தேன். அந்த 3 நபர்களை பார்த்து சொன்ன, ஆண்டவர் என்னை பாரப்படுத்துகிற, நான் சொன்ன வார்த்தை வித்ரா பண்ணிக்கிறேன். அந்த தம்பியை குறித்து நான் குறை சொல்வதற்கு நான் அல்ல, நான் ஒன்றும் பெரிய பரிசுத்தவான் அல்ல, அந்த தம்பி குறித்து குறை பேசின ஆள் அல்ல, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், அந்த வார்த்தையை நான் வித்ரா பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் நடக்க ஆரம்பித்தேன். ஆவியானவர் அது வரைக்கும் என்ன விடவே இல்லை. நீ ஆதி அன்புக்குள் இருந்தால் ஒரு மனிதன் ஈஸியாக உன்னால் பேசிட முடியாது. நீ ஆதி அன்புக்குள் இருந்தா ஒரு மனிதன் உன்னால் குறை பேச முடியாது. ஒரு ஊழியத்தை உன்னால குறை பேச முடியாது. ஊழியருக்கு விரோதமாய் பேச முடியாது. நீ ஆதி அன்புக்குள் இருந்தா அன்பு சகலவற்றையும் மூடும் என்று வாசிக்கிறோம். சகலவற்றையும் உன்னை எட்டு விளைக்கணும் அன்பு உனக்குள்ள இருந்தா. ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பு உன்னுடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்துக்கு ஓடி வருகிறாயோ உன்னுடைய தேவ ஆவியான சமூகத்தில் தன் மகிமையினால் உன்னை நிரப்புகிறார். அந்த அன்பு உனக்குள்ள ஊற்ற ஊற்ற ஒரு மனிதனை பார்க்கிற போது அவன் குறை தெரியாது, நிறைவுகளை மாத்திரம் தான் நீ பார்ப்பாய். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நிறைவுகளை பார்க்கிறாயா? ஆவியான கேட்டாரு, நீ ஒரு மனுஷனை பார்க்கிறப்ப நிறைவுகளை பார்க்கறியா, குறைவை பார்க்கறியா? நிறைவை பார்க்கிற ஆண்டவரே, அப்ப நீ என்னுடைய ஆதி அன்புக்குள் இருக்கிறாய் என்று கர்த்தர் பேசினார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நான் ஆதி அன்புக்குள்ளதான் இன்னைக்கு ஆண்டவர் சபைக்கு சொல்லுகிறார்.
நம்முடைய ஆராதனை மெக்கானிக்கலாக இருக்கக்கூடாது. நம்முடைய ஜெபம் மெக்கானிக்கலாக இருக்கக்கூடாது. 10 நிமிடத்துக்கு மேலே நம்மளால் ஜெபிக்க முடியல, நேரத்தை பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் நேரம் போலியா நேரம் போலியா நேரம் போலியா என்று பார்த்து கொண்டே இருக்கிறாயா? என் அன்பு தேவனுடைய பிள்ளை, ஆதி அன்புக்குள் ஓடிவா, ஜெபம் தானாய் உனக்குள் வரும். ஆதி அன்புக்குள் ஓடிவா, உன் ஜெபம் உனக்கு இன்பமாய் மாறும். ஆதி அன்புக்குள் ஓடிவா, உன் ஜெபத்தை கர்த்தர் உன் மேல் ஊற்றுவார். நீ ஜெபிக்கிற பொழுதே நீ கேட்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வாய். ஜெபத்தில் எதை கேட்கிறாயோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்வாய் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த அனுபவத்தை நீங்கள் நான் பெற்றுக்கொள்ள முடியும். எப்போ? ஆதி அன்புக்குள்ள ஓடி வருகிற பொழுது. ஆதி அன்புக்குள்ள ஓடிவா, ஆதி அன்புக்குள்ள ஓடிவா தேவ பிள்ளை. இன்னைக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த ஆதி அன்பன என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரை கேட்ட ஆவியானவர் சொன்னாரே, என் வார்த்தைக்கு தாகத்தோடு காத்திருக்கிறாயா? ஒவ்வொரு நாளும் வார்த்தையை தாகத்தோடு வாசிக்கிறாயா? என் வேதத்தின் மகத்துவங்களை கைகளினால் எழுதினேன், ஜனங்களோ அந்நிய காரியமாக எண்ணினார்கள். வேதத்தை வாசிக்காம ஏதாவது ஒரு நாள் இருந்திருக்கிறியா? வேதத்தை வாசிக்காம உன் வேலையை தொடங்கிட்டியா? வேதத்தை வாசிக்காம ஊழியத்துக்கு போயிட்டியா? ஜெபிக்காம ஊழியத்துக்கு போனியா? என் வார்த்தைக்கு காத்திருக்காம போனியா? நீ ஆதி அன்புக்குள்ள இல்லை. நீ எப்படி இருக்கிறாய் என்று கர்த்தர் கேட்டார். ஆண்டவரே, தினந்தோறும் நேரம் கிடைக்கிற போதெல்லாம் வாசிக்கிறேன். அதிகாலை முதல் நேரம் இந்த உலக சத்தத்தை கேட்பதற்கு முன்பாய் உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி வேதத்தை திறந்து அந்த வசனங்களை வாசிக்கிறேன்னு சொன்னேன். அப்படி ஆதி அன்புல இருக்கிறாய் என்று கர்த்தர் என்னோடு பேசினார். ஆதி அன்புக்குள்ள இருக்கிறாயா? இந்த நாள் விசேஷமான நாள். இது இந்த லெந்தர் காலத்துடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு ஆவியான எனக்கு 4 காரியம் நினைப்பா. ஒன்று என்ன தெரியுமா? ஒன்று, ஆண்டவர் சொல்லுகிற எக்ஸாமின் யுவர் ஹார்ட். உன் இருதயத்தை இன்னைக்கு பரிசோதித்துக் கொள் தேவ பிள்ளையே. இந்த லெந்து காலத்துடைய மைய பகுதிக்கு வந்திருக்கிறாய். இந்த லெந்து காலத்துடைய மைய பகுதிக்கு வந்திருக்கிறாய். கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நல்லா கவனிங்க. அப்போ முதலாவது ஆவியானவர் எனக்கு சொன்ன காரியம் என்ன? எக்ஸாமின் ஹார்ட். உன் இருதயத்தை வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும். வேதனை எனக்குள் இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் இந்த லெந்து காலங்களில் தேவ சமூகத்தை எக்ஸாம் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்தில் வந்து உங்களை பரிசோதிக்க. இன்னும் எனக்குள் வேதனை இருக்கிறதா? மறைமான பாவம் இருக்கிறதா? உண்மை பிரியப்படுத்தாத கிரியை இருக்கிறதா? பாவத்தை குறித்த கன்விக்ஷன் உடனடியாய் எனக்கு வருகிறதா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். 2வது என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், ஏதாவது ஒரு காரியத்தை நான் உணர்த்தினா ரிப்பண்ட், நாட் டுமாரோ. ரிப்பண்ட், த ட்ரூ ரிப்பண்டன்ஸ், ட்ரூ ரிப்பண்டன்ஸ். ஆண்டவருடைய ஆவி எனக்கு வேதத்தில் 2 காரியத்தை காண்பித்தார். ஒன்று யூதாஸ் காரியத்தும் மனம் கசந்து தான் அழுதான். அவனும் மனம் கசந்தான். ஆனால் ட்ரூ ரிப்பண்டன்ஸ் அல்ல, ஒரு சரியான மனமாற்றம் இல்லை. பேதுரு மனம் கசந்து அழுதான். அது ஒரு உண்மையான மனமாற்றமாக இருந்தது. பேதுரு ஊழியத்தை தொடங்கினான், ஊழியத்தை தொடர்ந்தான். யூதாஸ் காரியத்தை ஊழியத்து முடிந்து போனது. அவன் நான்கு கொண்டு செத்து போனான் என்று பார்க்கிறோம். பாவை என்ன சொல்றாரு? எக்ஸாமின் யுவர் ஹார்ட். உன் இருதயத்தை ஆராய்ந்து பாரு. 2வது ஆண்டவர் உனக்கு உணர்த்தினா ரிப்பண்ட். நீ ஆதி அன்புக்குள்ள இருந்தா உடனடியாய் கீழ்ப்படிவாய். ஒபீடியன்ஸ் இஸ் பெட்டர் தேன் சாக்ரிஃபைஸ். டிசம்பர் மாதம் நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது திரும்ப கர்த்தர் எனக்கு உணர்த்தின ஒரு வார்த்தை, ஒபீடியன்ஸ். டெல் மை பீப்புள், டெல் மை காங்கிரிகேஷன் அபவுட் ஒபீடியன்ஸ். கீழ்ப்படைய சொல்லு என் ஜனங்களை, கீழ்ப்படைய சொல்லு. நான் சொன்ன உடனே கீழ்ப்படைய சொல்லு என்ற கர்த்தர் திரும்ப உணர்த்தினார். ஆதி அன்புக்குள் இருந்தால் யாரும் உன்னை சொல்ல வேண்டியதில்லை. உடனடியாய் அந்த கன்விஷனில் வந்துடுவேன். பேதுரு பேசிக்கொண்டு இருந்த பொழுது கேட்ட திரளான ஜனங்கள் அந்த வார்த்தைகளை கேட்டவுடைய இருதயத்தில் குத்துண்டவர்களாய். கர்த்தருடைய வார்த்தையுடைய இருதயங்களை குத்துகிறதா? ஆண்டோட வார்த்தை இருதயம் குத்துகிறதா? அந்த இருதயத்தை துளைத்து போகிறதா? அந்த வார்த்தை உனக்கு நேராய் வருகிறதா? செய்தியின் வேளையில் கர்த்தர் உன்னோடு பேசுகிறாரா? கர்த்தருடைய பிள்ளையே, உன் இருதயத்தை ஆராய்ந்து பார். கர்த்தர் உணர்த்தினா மனம் திரும்பு. 3வது, ஜஸ்ட் got to return to God சின்சியர்லி, உண்மையோடு ஆண்டவர் ஓடிவே. இளைய குமாரன் ஓடி வந்ததை போல, இளைய குமார் சொன்னதை போல சொல்லக்கூடாது. உன் வேலைக்கால் ஒருவனாய் நீ வைத்துக் கொள்ளும், வேலைக்காரனை ஒருவனாய் நீ வைத்துக் கொள்ளும். அது உன் அழைப்பு அல்ல. வேலைக்காரனை ஒருவனாய் வைத்துக் கொள்வதை கர்த்தர் அழைக்கல. உன்னை ஆண்டவர் எப்படி அழைக்கிறார்? 1 பேதுரு 2:9 சொல்லுகிறது. ஆண்டவருடைய ஆவியின் ஒன்று பார்த்து சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நீங்கள் நானும் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு, தம்முடைய ஒளிக்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிற. கை தட்டுக்கு பார்ப்போம். இந்த வார்த்தைகளை நீ பெற்றுக்கொள். நீ ஒரு வேலைக்காரனாய் கர்த்தரோட முன் குறிக்கல. நீங்கள்லாம் அவருடைய அந்தகார வெளிச்சத்தை, அந்தகாரத்திலிருந்து நீங்கள் உண்மையான வெளிச்சத்தை நோக்கி நீங்கள் மனம் திரும்பணும்னு அப்பா சொல்லுங்க. ரிப்பண்ட்.
மனம் திரும்ப உடனடியே தேவ சமூகத்துக்கு ஓடி வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆகவே மனதில் வைத்து ஆதி அன்புக்குள்ளே நான் இருக்கிறேன்னா, ஆண்டவர்கிட்ட கேட்ட ஆதி அன்புக்குள்ளே இருக்கிறேன்னா, ஆண்டவர் சொன்னார், என் அன்பை ஜனங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கியா? என் அன்பை ஜனங்களுக்கு சொல்றியா? பார்க்கிற ஜனங்களுக்கு என் அன்பை சொல்றியா? ஒவ்வொரு நாளும் என்னை அறிமுகப்படுத்துகிறாயா? ஆமாம் ஆண்டவரை அறிமுகப்படுத்துகிறேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், ஆதி அன்புக்குள்ளே இன்னும் உன்னை ஸ்திரப்படுத்திக்கொள், இன்னும் ஆதியில் செய்த கிரிகளை செய், இன்னும் அன்புக்குள்ள ஓடிவா, அந்த அன்பில் வளரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் அதை தான் உங்களுக்கும் சொல்லுகிறார். ஆதி அன்புக்குள் ஓடி வருகிற தருணமாய் இந்த 40 நாட்களை கர்த்தர் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். தேவசூத் ஓடி வரும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்ய வேகமா 2 நிமிடத்தில் முடிக்க போறேன். கவனிங்க நல்லா. அப்படின்னு சொல்லுகிற இந்த பாவம், ஃப்ரீடம் ஃப்ரம் சின், கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஏன் இது இந்த சம்பவத்தை சொன்னா, இந்த பாவம் நமக்குள்ள வந்த உடனே ஆவியன் உனக்கு உணர்த்துவார். உன் மனசாட்சி கூர்மையா இருந்தா, உன் மனசாட்சி ஷார்ப்பா இருந்தா, உடனடியாக ஆவியன் உனக்கு உணர்த்துவார். உணர்த்தின உடனே நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படின்னு அப்பா எதிர்பார்க்கிறார். God is sharpen. உன்னுடைய கான்சியன்ஸை ஷார்ப்பனாய் மாற்ற விரும்புகிறார். ஒரு சின்ன வார்த்தை நீ பேசிட்டாலே, இல்லை இந்த வார்த்தை எனக்கு பிரியமில்லை, ஆண்டவர் உனக்கு உணர்த்துவார். தேவனோடு நீ ஒப்புரவாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேகமாக போகிறேன், நல்லா கவனிங்க. ஃப்ரீடம் ஃப்ரம் சின், பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க. ஏன் பாவம் அப்படிப்பட்ட பாவத்தினுடைய தன்மைகள் என்ன? வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். ஆதியாகமம் 4:7 பாவம் வீட்டு வாசல் படியில் படுத்திருக்கும். எண்ணாக 32:23 பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும், நீ எங்கே போனாலும். சங்கீதம் 38:3 என் இளவயதின் பாவங்கள் எலும்புக்குள் நிறைந்திருக்கிறது, ஆகவே எனக்கு சௌக்கியம் இல்லை. ஏசியா 51:3 வாசித்து பாருங்கள். பாவம் எனக்கு முன்பாக நிற்கிறது, பாவம் எப்பொழுதும் கண்களுக்கு முன்பாக நிற்கிறது. ஏசாயா 59:1-2 உன் பாவங்களை தேவனுக்கு உன் முகத்தை மறைக்கிறது, உன் அக்கிரமங்களை அவர் முகத்தை உனக்கு காண்பிக்காமல் தடை செய்கிறது என்று ஏசியா 59:1-2 சொல்லுகிறது. ஏசியா 59:12 சொல்லுகிறது. அந்த பாவம் உனக்கு விரோதமாய், அது முறை, அது சாட்சி சொல்வதாய் அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த பாவத்துடைய தன்மைகளை நம்மை முற்றிலும் விலக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த லெந்து காலங்களில் பாவத்தின் மேல் முழுமையான ஜெயம் எடுக்கிற பிள்ளையாய். எசேக்கியேல் 18:20 பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். எரேமியா 17:1 பாவம் இருமழு தானினாலும் வைரத்தின் நுனினாலும் எழுதப்பட்டு இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபடுத்தும் கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. அந்த பாவத்தை உன் இருதயத்தை விட்டு ஆண்டவர் விளக்க விரும்புகிறார். இருதயமே எல்லாவற்றை பார்க்கிலும் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் மாறுகிறது. காரணம் தெரியுமா? நாம் பாவம் செய்கிற போது அந்த பாவம் இருதய பலகையில் எழுதப்படுகிறது. ஆமோஸ் 5:12 சொல்லுகிறது பாவம் பலத்தது. ஓசியா 13:12 சொல்லுகிறது பாவம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. யோபு 14:16 சொல்லுகிறது பாவத்தின் மேல் தேவன் கவனம் வைத்திருக்கிறார். யோவான் 8:34 சொல்லுகிறது பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். உன் எல்லா துக்கத்தையும், உன் எல்லா தத்தளிப்பையும், உன் எல்லா கடினமான பாரத்தையும் உன்னை விட்டு இழக்கும்படி God want to give the freedom from sin. இந்த பாவத்துடைய தன்மைகளிலிருந்து 13 வசனங்கள் சொல்லியிருக்கிறேன். 13 வசனங்கள் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் பாவத்துடைய தன்மைகள். இந்த பாவம் உனக்கு உன் இருதயத்தில் இன்னும் வசனத்தை கூட ஆண்டவர் காண்பிக்கிறார். எரேமியா 5:25 பாவம் உங்களுக்கு வர வேண்டிய நன்மை வர ஒட்டாதிருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை, உன் குடும்பத்தில் வர வேண்டிய நன்மையை, உன் குடும்பத்துடைய விருத்திக்கு காரணமான ஆசீர்வாதத்தை வர விடாமல் தடுக்கக்கூடிய ஒன்று பாவம் என்று கர்த்தர் நினைப்பூட்டுகிறார். இந்த பாவத்திலிருந்து ஃப்ரீடம் ஃப்ரம் சின் இன்னைக்கு ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த ஒரு வசனத்தில் என்னோடு பேசியிருக்கிறேன். ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவர் எனக்கு முன் குறிக்கப்பட்ட நாள், உங்களுடைய பரிசுத்தமான கரத்தில் மூடிக்கொள்ளுங்கப்பா. என்னை இன்னைக்கு ஆசீர்வதியும், நன்மையினால் என்னை நிரப்பும். தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற நேரம் பிரியமானவர்களே, எல்லாரும் கண்களை மூடி ஆண்டு வசனத்துக்கு நேராக ஓடி வருவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடுங்க. இருக்கிற இடங்களை முடிந்தால் முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் நின்று கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம். உன் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கிப்பார். உன் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கிப்பார். ஆதி அன்புக்குள் இருக்கிறாயா? உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னவர் உன்னை வெறுங்கையோடு ஒரு நாள் அனுப்ப மாட்டார். ஹல்லேலூயா. மத்தேயு 15:32 ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த ஜனத்தை வெறுங்கையோடு எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்று சொல்லுகிறார்.
சொல்லி அந்த ஜனங்களை நிரப்பி ஆசீர்வதித்தார். அந்த ஜனங்களை நிரப்பினார். அந்த ஜனங்களை வெறுங்கையோடு அல்ல, நிரம்பி வழியத்தக்கதாய் மீதி 12 கூடைகளை கொடுத்து திருப்தியாய் சாப்பிட்டு குடும்பத்தோடு சாப்பிட்டு வெறும் புருஷன் மாத்திரம் 5000 குடும்பத்து மக்களையும் சேர்த்தால் எத்தனை ஆயிரம் என்று கணக்கு போட்டுக் கொள்ளுங்கள். எல்லாரும் திருப்தியாக்கி அனுப்பினார் என்று வாசிக்கிறோமே. அதே காரியத்தை உனக்கும் செய்வார். நீ வெறுங்கையோடு போகிறது இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் உயர்த்தி சொல்லுங்களேன், ஆண்டவரே நான் ஆதி அன்புக்குள் இருக்கிறேனா என்று எனக்கு உணர்த்தும். ஆண்டவரே ஆதி அன்புக்குள்ளே இந்த ஆராதனைக்கு ஓடி வர வாஞ்சியோடு ஓடி வருகிறேனா? ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு இன்பமாக இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாஞ்சியோடு வாசிக்கிறேனா? ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லுகிறேனா? ஆதி அன்புக்குள்ளே இருந்து அந்த அந்த மீண்டும் அந்த பழைய கிரியைகளை, அந்த ஆதி கிரிகளை மீண்டும் செய்ய எனக்கு கிருபை தாரும். இன்னைக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கம் மாறட்டும். கையை வைத்து கேளு, சத்தத்தை உயர்த்துங்க. எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே இந்த துக்கம் என்னை விட்டு விலகும்படி, என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த மாறம் என்னை விட்டு விலகும்படி இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை தாரும். இனி வரக்கூடிய நாட்கள் ஆண்டவரே இந்த சபையில என்னை ஒரு தூணாக நிறுத்தும். சொல்லுங்களேன், இந்த சபையில என்னை தூணாக நிறுத்தும். ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாய் நிறுத்தும். என்னை மேன்மைப்படுத்தும். ஆண்டவரே நீ நினைப்பூட்டின வசனத்தின்படி என்னை பாக்கியவானாய் மாற்றும். ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை கேட்கிற, உம்முடைய ஞானத்தை கேட்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் பாக்கியவானாய் மாற்றும். சொல்லுங்க, என் வீட்டில் சமாதானம் இருக்கட்டும். எனக்கு உண்டான எல்லாவற்றும் சமாதானம் இருக்கட்டும். ஆண்டவரே நாங்களும் குடும்பம் வாழ்ந்திருக்க எனக்கு கிருபை தாரும். கேட்கிற எல்லார் மேலும் ஆண்டவர் தன் மகிமை வைத்துக் கொண்டே இருக்கிறார். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலும் உங்களுடைய கரங்களை வைங்கப்பா. இந்த லெந்து நாட்களில் எல்லாரும் மனம் திரும்பட்டும். இந்த வசனம் உடைய சிலுவைக்கு நேராய் ஜனங்களை கொண்டு போகட்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் பூமிக்கு இறங்கி வந்து நாங்கள் வாழ்ந்திருக்கும்படி நன்மையை எங்களுக்காய் வைத்து போனீரே, அந்த நன்மை சுதந்திரிக்க கிருபை தாரும். நீ கொடுக்கிற அந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பின் சந்தோஷத்தை, comfort in salvation, ஆண்டவரே assurance of God's presence, உம்முடைய பிரசன்னத்தினால் கொடுக்கிற உறுதியை நான் பெற்றுக்கொள்ள, நீ கொடுக்கிற விடுதலை, பாவத்து உணர்வுகளிலிருந்து அடிமைத்தனத்தின் விடுதலை கொடுக்கிறீரே, அந்த விடுதலை முழுமை பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். கேட்கிற எல்லாரையும் ஆண்டவர் நிரப்புகிறார். கரம் தட்டி பெற்றுக்கொள்ளுங்க பார்ப்போம். இயேசு எல்லாரையும் நிரப்புகிறார். ஓ வீட்டை நன்மையினால நிரப்புகிறார். உன் குடும்பத்தை நன்மையினால நிரப்புகிறார். உன் சபையை ஆத்துமாக்கள் நிரப்புகிறார். ஓ நீ பயப்படுகிற ஒரு காரியமும் உன்னை தொடுவதில்லை. இயேசு உனக்காக தான் பூமிக்கு இறங்கி வந்தார். For every individual Jesus came to this world to taste the death. உனக்காக மரணத்தை ருசித்தார். உனக்காக மரணத்தை ருசித்தார். இயேசுட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. இயேசு உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பாரம், உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா சாரோ, உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா சஃபரிங், உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா மன அழுத்தம், எல்லா ஆவிக்குரிய போராட்டம், மறைவாக இருக்கிற யுத்தங்களை இயேசு விலக்குகிறார். இன்னைக்கு ஒரு விடுதலை குடும்பத்தை நிரப்புகிறது. உன் வீட்டில் இருக்கிற எல்லா தடைகளை இயேசு மாற்றுகிறார். சர்பத்தின் ஆவிகள் விலகி ஓடுகிறது. ஓ தேங்க்யூ லார்ட். எல்லா குழப்பத்தின் ஆவிகள், சண்டையின் ஆவிகள், வறட்சி கொண்டு வருகிற ஆவிகள், தரித்திர ஆவிகள் எல்லாம் ஓடுவதாக. ஆண்டவரே செய்வனை, மாந்திரிக பில்லி சூனிய வல்லமைகள் எல்லாம் செயலிழந்து போவதாக. ஒரு ஜனங்களை விடுதலையாக்கும் ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு விடுதலை ஜனங்களுக்கு தாரும். ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து நான் முழுமையாய் விடுதலை பெறணும். இந்த பாவத்திலிருந்து முழுமையாக விடுதலை பெறணும். கையை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவர் கையை உயர்த்தி கேளுங்க. எல்லாரும் கவியத்தை கேளுங்க. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காற்றதுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மை உள்ளவரிடம் இது கிருபை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை வாழ்வெல்லாம் அது போதுமே. சுகமுடன் தம்பலனுடன் கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே.
கைகளை வைத்து ஒரே ஒரு நிமிடம் ஆண்டவரோடு, ஆண்டவருக்கு எவ்வளவு தூரத்தில் நீ இருக்கிறாய்? யோவான் அவருடைய மார்பல் சாய்ந்தவனாயிருந்தான். ஆண்டவரோடு மார்பல சாய்ந்திருக்கிறாயா? ஆண்டவருக்கு அருகாமையில் இருக்கிறாயா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்தை கேட்டார். உன் பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறாரா? தூரத்தில் இருக்கிறாயா? பக்கத்தில் இருக்கிறாயா? தூரத்தில் இருக்கிறாயா? பக்கத்தில் இருக்கிறாயா? ரட்சிப்பின் சந்தோஷம் உன்னை நிரப்புகிறதா? ரட்சிப்பின் சந்தோஷம் உன்னை நிரப்புகிறதா? உனக்குள்ள மகிழ்ச்சி இருக்கிறதா? துக்கம் இருக்கிறதா? உனக்குள்ள வேதனை இருக்கிறதா? மகிழ்ச்சி இருக்கிறதா? செக் பண்ணி பாரு. இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷத்தை பெற்றுக்கொள். நோ மோர் ஸ்லேவ். நீ இனி யாருக்கு அடிமை அல்ல. இனி நீ யாருக்கு அடிமை அல்ல. உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும், நீ அடிமைப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தை உன்னை விட்டு விலக்கி இன்னைக்கு உன்னை ஆண்டவர் இளைப்பாற பண்ணியிருக்கிறார். இந்த லெந்த நாட்களை உன்னை இளைப்பாற பண்ணியிருக்கிறார். உன் குடும்பத்தில் நன்மைகள் வரும். உன் குடும்பத்தின் ஆசீர்வாதம் வரும். தடைகள் எல்லாம் இயேசு விலக்குகிறார். போராட்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலக்குகிறது. புதிய மகிமைக்குள் உன்னை கத்த நடத்துகிறார். உன் குடும்பத்தை நடத்துகிறார். சந்தோஷமா கரங்களை தட்டி கத்தருக்கு மகிழ்ச்சியோடு நல்ல கை தட்டி அப்பா வாராதீங்க பாப்பா.